ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டைனமிக்ஸ் ஆஃப் பார்ட்டிக்கலில் அடுத்த சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன முறையே கொஷின் வந்து கொஞ்சம் பெருசுன்றனால ஸ்க்ரீனில் வந்து நான் இங்கே டிஸ்பிளேல போட்டுறேன், டைப் பண்ணி போட்டுருவேன். ஸோ கொஷின் பார்த்தீங்கன்னா, எ ஸ்டோன் இஸ் த்ரோன் வெர்டிகலி அப்வர்ட் at a point on a bridge located 40 meter above the water. It strikes the water after 4 seconds. Determine the speed at which the stone was thrown up and the speed at which the stone strikes the water. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஷின். ஸோ நம்மளுக்கு அவங்க கேட்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, வாட்டர் லெவல்ல இருந்து ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 40 மீட்டர். இதுதான் அந்த பிரிட்ஜோட உயரம். இப்போ இந்த பிரிட்ஜ் மேலே இருந்து ஒரு ஸ்டோனை வந்து தூக்கி போடுறோம். ஸோ தூக்கி போட்ட பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியல் பாயிண்ட் V1னும் ஃபைனல் பாயிண்ட் V2னும், அந்த V2ன்ற பாயிண்ட்ல இருந்து ஸ்டோன் மறுபடியும் வாட்டரை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுது. ஸோ இங்கே வெர்டிக்கலாக மேலே தூக்கி போடுறோம், இங்கே வெர்டிக்கலாக டவுன்வர்டில் வந்து விழுது. ஓகேங்களா? ஸோ அதே V2 அப்படின்ற பாயிண்ட்ல இருந்து கீழே வந்து விழுது, அது V3. ஸோ இந்த ஸ்டோன் விழுறதுக்கான எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா 4 செகண்ட்ஸ். இதுதான் வந்து அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த V1 இனிஷியல் ஸ்பீடு, அந்த ஸ்டோன் போனது எவ்வளோ, அதே மாதிரி ஃபைனல் ஸ்பீடு, அந்த ஸ்டோன் வந்து வாட்டரை ஹிட் பண்ணது எவ்வளோ, இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அவங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிவன் டேட்டாவாக வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ கிவன் டேட்டா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இருக்கிறது இனிஷியல் வெலாசிட்டி நம்மளுக்கு எவ்வளோ தெரியாது, பட் ஃபைனல் வெலாசிட்டி. ஸ்டோன் ஒரு ஹைட்டில் போன பிறகு பார்த்தீங்கன்னா, அது அந்த இடத்துல நின்று 0 ஆகிடுது. 0 ஆனதுனால அந்த இடத்துல இருந்து மறுபடியும் விழுது. அப்போது ஃபைனல் வெலாசிட்டி கிவன் ஃபைனல் வெலாசிட்டி V2 equal to 0 மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் டேக்கன். ஸோ டைம் டேக்கன் வந்து இது ஓவரால் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 4 செகண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு டைம் டேக்கன் எழுதுருக்கு மேலேருந்து கீழே விழுறதுக்கு. ஓகேங்களா? அப்போது இந்த பாயிண்ட்டை வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம், இந்த பாயிண்ட்டை வந்து 2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 2ன்ற பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை வந்து 3 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா டைம் டேக்கன் T 1லேருந்து 2க்கு போய் 2லேருந்து 3க்கு வர டைம் தான் 4 செகண்ட்ஸ். அப்போது எக்ஸாக்டாக பார்த்தோம்னா T1 to 2, ஸோ கீழே V1லேருந்து V2 போகிறதும், நெக்ஸ்ட்டு ப்ளஸ் T2 to 3, 2லேருந்து 3 வந்து விடுறது. ஸோ இது ரெண்டுத்துக்குமானது தான் 4 செகண்ட்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஹைட்டு. ஸோ ஓவரால் ஹைட் பார்த்தீங்கன்னா, இதை வந்து S1 சொல்லி நம்ம எடுத்துக்கலாம், இதை S2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதாவது S1 S2ன்றது வந்து டிஸ்டன்ஸ். ஸோ V1லேருந்து V2க்கு போன டிஸ்டன்ஸ் வந்து S1, V2 அதாவது S1 2 என்ன போட்டுக்கலாம். ஸோ 1லேருந்து 2 வரைக்கும் போனது, 2லேருந்து 3 வரைக்கும் வந்த ஹைட் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா S2 to 3யோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்ஜோட 40 மீட்டர் ப்ளஸ் S1 to S2. ஸோ 40 ப்ளஸ் S1 to 2. S1 to 2. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்மளுக்கு கிடச்சிருக்க கிவன் டேட்டா. இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சம்மை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிய வேண்டியது இனிஷியல் வெலாசிட்டி என்ன அப்படின்றது. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபைனல் வெலாசிட்டியிலிருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் வெலாசிட்டி இந்த 1 and 2ஓட ஃபைனல் வெலாசிட்டி V2ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு 0ன்னு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் 1 to 2. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டோன் வந்து 1லேருந்து 2 வரை 2 பாயிண்ட்டுக்கு போனது வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவல் டு U ப்ளஸ் AT. ஸோ இங்கே ஃபைனல் வெலாசிட்டின்றது V2. ஸோ செகண்ட் பாயிண்ட்டுக்கு போயிருக்குது. V1 வந்து U இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் A. ஆக்சிலரேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டில் ஆக்சிலரேஷன் கிராவிட்டி அப்போஸ் பண்ணி போயிருக்கு. அப்போது ஃபர்ஸ்ட் பாயிண்டோட ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா A equal to -9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்.
செகண்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இது A1 to 2ல், அடுத்து 2 to 3ல் பார்த்தீங்கன்னா A2 to 3ல் பார்த்தீங்கன்னா கிராவிட்டியில் தான் வந்து அந்த ஸ்டோன் விழுது. அப்போது ப்ளஸ் 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ ஆக்சிலரேஷன் A1 to 2 தெரியுது. ஓகேங்களா? ஸோ இங்கே A1 to 2 டைம் 1 to 2. ஸோ A1 to 2ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 9.81 இன்ட்டு T1 to 2. T1 to 2ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. இப்போ V2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 ப்ளஸ் V1 சாரி 0 ஈக்குவல் டு V1 மைனஸ் 9.81 T1 to 2. அப்போது V1ஓட வேல்யூ என்ன பார்த்தோம்னா V1 ஈக்குவல் டு 9.81 T1 to 2. ஸோ இது எப்படி ப்ளஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்கிற V அப்படியே தான் இருக்குது. இந்த 9.81 இந்த பக்கம் எடுத்து வந்தேன், ஈக்குவல் இந்த பக்கம் எடுத்தோன்னா அது ப்ளஸ்ஸாக மாறும். மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ நான் V1 லெஃப்ட் எடுத்துருக்கேன். V1 ஈக்குவல் டு 9.81 T. ஸோ இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துப்போம். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஆக்சுவலாக. ஸோ T1 to 2 ப்ளஸ் T2 to 3 ஈக்குவல் டு 4 செகண்ட்ஸ் அப்படின்னா, அப்போது T2 to 3 ஈக்குவல் டு 4 மைனஸ் T1 to 2. இதை ஈக்குவேஷன் 2 எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் வந்து S1 to 2. S1 to 2ஓட டிஸ்டன்ஸ், ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நம்மளுக்கு என்ன? UT ப்ளஸ் 1/2 AT ஸ்கொயர். ஸோ இங்கே U அப்படின்றது இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி V1 டைம் வந்து T1 to 2 ப்ளஸ் 1/2 ஆக்சிலரேஷன் மைனஸ் 9.81 இன்ட்டு T1 to 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே V1ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ V1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9.81 T1 to 2. அப்போது இங்கே இந்த இடத்துல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ V1க்கு பதிலாக 9.81 T1 to 2. ஸோ இந்த வேல்யூ V1க்கு பதிலாக நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். T1 to 2 ப்ளஸ் 1/2 மைனஸ் 9.81 T1 to 2 ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா 9.81 இங்கே இருக்குது. ஸோ இங்கே T1 இந்த T1 வந்து ரெண்டுத்துக்கும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணோம்னா 9.81 T1 to 2 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 2வை இதில் அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நம்மளுக்கு அடித்தோம்னா 4.905 T1 to 2 ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூவில் வந்து பண்ணும்போது ஆன்சர் 4.905 T1 to 2 ஸ்கொயர். ஸோ 9.81லேருந்து மைனஸ் 4.905 வந்து மைனஸ் பண்ணியிருக்கேன். மைனஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கிற வேல்யூ இதுதான். ஸோ இது நம்மளுக்கு கிடச்சிருக்க டிஸ்டன்ஸ். ஸோ இதை ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் 1 to 2 வந்து முடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி வந்து கேஸ் வந்து 2 to 3 வந்து பண்ணணும். இது அழிச்சிடுறேன். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து கேஸ் 2 to 3. ஸோ 2 to 3லையும் வந்து ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறோம். ஸோ 2 to 3ல ஃபைனல் வெலாசிட்டின்றது V3, இனிஷியல் வெலாசிட்டி இருந்தது V2. அப்போது V3 ஈக்குவல் டு V2 ப்ளஸ் ஆக்சிலரேஷன் A2 to 3 டைமும் 2 to 3. ஸோ A2 to 3ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9.81 ப்ளஸில், ஸோ 9.81 T2 to 3ஓட வேல்யூ நம்மளுக்கு இங்கே எடுத்துருக்கிறது 4 மைனஸ் T1 to 2. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா V2ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ V2ஓட வேல்யூ வந்து 0. அப்போது V3 ஈக்குவல் டு 0 ப்ளஸ், ஸோ 9.81 இன்ட்டு 4.
ஸோ பார்த்தீங்கன்னா 39.24 minus 9.81 T1 T2. ஸோ இந்த 9.81 இந்த 4க்கும் மல்டிப்ளை ஆகும், அதே சமயம் இந்த T1 T2க்கும் மல்டிப்ளை ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா 9.81 into 4 வந்து 39.24 வருது. 9.81 into T1 minus T2 வந்து minus 9.81 T1 minus T2. அப்போ V3க்கு நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ 39.24 minus 9.81 T1 T2. இது ஈக்குவேஷன் 4. அடுத்து இதோட S வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ S வேல்யூ பார்த்தீங்கன்னா S223 ஃபார்முலா ஆக்சுவல் UT plus 1/2 AT ஸ்கொயர். ஸோ இங்கே இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா V2. ஸோ V2 இன்ட்டு T வந்து 223 ப்ளஸ் 1/2 ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9.81 T223 ஓட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு T223 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 minus T1 minus 2 T1 to 2 ஓகேங்களா, இந்த மைனஸ் T1 to 2. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டோட வேல்யூ வந்து 0. அதே மாதிரி S223 ஓட வேல்யூ வந்து நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். S223 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 40 plus S122. ஸோ 40 plus S122 ஈக்குவல் டு வீட்டோட வேல்யூ 0. அப்போது 0 into T223 ப்ளஸ் இங்கே 1/2. ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.905. அப்போது 4.905 into 4 minus T122. ஓகேங்களா, இப்போ இந்த வேல்யூ 0 ஆகிடுது. இப்போ 40 ப்ளஸ் S1 S2 ஓட வேல்யூ நம்ம ஆல்ரெடி போன ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.905 T122 ஸ்கொயர். இதுதான் S1 S2 ஓட வேல்யூ போன ஈக்குவேஷனில் இருக்குது. ஈக்குவல் டு இந்த வேல்யூ 0. அப்போது 4 into 4.905 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா, சாரி இந்த ஸ்கொயரை நான் இங்கே விட்டுட்டேன். ஸோ ஸ்கொயர் போட்டோம்னா 4.905. ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா A minus B whole square. ஸோ A minus B whole square. ஸோ இந்த வேல்யூ A minus B whole square ஃபார்முலாவில் வருது. ஸோ அதனால் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2AB. ஸோ இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி நம்ம இதை ஷார்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஷார்ட் அவுட் பண்ணோம்னா ஏன்றது 4. அப்போ 4 ஸ்கொயர் ப்ளஸ் T1 minus 2 ஸ்கொயர் T1 to 2 ஸ்கொயர் மைனஸ் 2 into 4 into T1 to 2. ஓகேங்களா, ஸோ இப்போது 4 ஸ்கொயரோட வேல்யூ 40 plus 4.905 T1 to 2 4.905 4 4s are 16 plus T1 to 2 square minus 2 4s are 8 T1 to 2. ஸோ இப்போ இடம் அதனால் நான் மேலே இருக்கிறது மட்டும் வந்து ரஃப் பண்ணிடுறேன். ரஃப் பண்ணிவிட்டு இதை அப்படி கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ கீழே இருக்க வேல்யூ வந்து அப்படி மேலே கண்டினியூ பண்ணுறேன். 40 plus 4.905 T1 to 2 equal to T1 to 2 square equal to இங்கே 4.905 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 16 கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
78.48 ப்ளஸ் T1 T2 கூட மல்டிப்ளை பண்ணால் 4.905 T122 ஸ்கொயர் மைனஸ் ஸோ 8 கூட வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 39.24 T122. ஸோ 8 இன்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு இது ரெண்டும், ரெண்டாவது இது ரெண்டும், மூணாவது இதுவும் 8ம் 4.905 இன்ட்டு 8. ஸோ அதுதான் அந்த 3 வேல்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வேல்யூவில் 40 இங்கே அப்படியே இருக்குது. ஸோ இங்கே இருக்க 4.905 T122 ஸ்கொயர் வந்து ப்ளஸில் இருக்குது. ப்ளஸ் இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகும், கரெக்டுங்களா? அப்போ இங்கே ஆல்ரெடி ப்ளஸில் ஒரு வேல்யூ இருக்குது, இங்கேயும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் ப்ளஸில் இருந்தால் அந்த வேல்யூ இந்த பக்கம் வரும்போது மைனஸாக வந்து கன்வெர்ட் ஆகும். அப்போது இந்த ரெண்டு வேல்யூ வந்து நம்ம அடிச்சிடலாம். இல்லை உங்களுக்கு இல்லைன்னா இதிலே வந்து நான் போட்டு காட்டுறேன். ஸோ 40 ப்ளஸ் 4.905 T122 ஸ்கொயர் மைனஸ், அதாவது இந்த வேல்யூ மட்டும் ஈக்குவல்ட்டை தாண்டி இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 4.905 T122 ஸ்கொயர் ஈக்குவல் டு 78.48. இந்த 40 வேணால் நம்ம அந்த பக்கம் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இங்கே இருக்கிற 40 வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர மாதிரி வைப்போம். அப்போ ப்ளஸில் இருக்க 40 அந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் 40 வந்து கன்வெர்ட் ஆகும். அப்போது மைனஸ் 40 மைனஸ் 39.2 T122. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் வந்து ஒன்றுக்கு ஒன்று மைனஸ் ஆகிடுச்சு. மைனஸ் ஆகிட்டா 0. ஸோ 0 ஈக்குவல் டு 78ல் 40 போச்சு அப்படின்னா 38.48 மைனஸ் 39.2 T122. ஸோ இந்த ப்ளஸில் இருக்கிற இந்த வேல்யூ வந்து இந்த பக்கம் மைனஸில் இருக்கிற வேல்யூ இந்த பக்கம் ப்ளஸில் எடுத்துகிட்டு வரலாம். எடுத்து வந்தால் 39.2 T122 ஈக்குவல் டு 38.48. அப்போது T122ஓட வேல்யூ இந்த பக்கம் மல்டிப்ளைல இருக்குது. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது டிவைட் ஆகும். அப்போது 38.48 டிவைட் பை 39.2. அப்போது T122ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 0.98 செகண்ட்ஸ். ஸோ இதுதான் T122ஓட வேல்யூ. அப்போது T122ஓட வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணலான்னா V1 அண்ட் V2 V3 ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் வந்து இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் கீழே இருக்கிறத அழைச்சிட்டு அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுறேன். ஸோ V1 அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9.81 T122. இதுதான் V1ஓட ஈக்குவேஷன். ஸோ இதில் வந்து T122ஓட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது 9.81 இன்ட்டு 0.98. அப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 9.613 மீட்டர் பர் செகண்ட். அப்போது V3ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 39.24 மைனஸ் 9.81 இன்ட்டு T1 T2. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 39.24 மைனஸ் 9.81 இன்ட்டு 0.98. அப்போது 39.24 மைனஸ் 9.613. அப்போது 9.613 போச்சுன்னா 29.627 மீட்டர் பர் செகண்ட். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ அந்த ஸ்டோன் தூக்கி போட்டதா இனிஷியலாக தூக்கி போட்ட வந்து ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 9.613 மீட்டர் பர் செகண்ட். அடுத்து ஃபைனலாக தண்ணியில் வந்து விழுந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 29.627 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இப்போது இந்த வெலாசிட்டி வந்து V1 கண்டுபிடிச்சாச்சு, V3 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மறுபடியும் ஒரு வாட்டி பாஸ் பண்ணி நீங்கள் ஒரு வாட்டி ஒரு கோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.